உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அரசியல் பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடியோவில் இம்மாற்றுடர் பற்றி தகவல்கள் எதுவும் கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா, இது அதிமுக கட்சிக்கு தான் இந்த வீடியோ. அதாவது பார்த்தோம்னா, இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா, இவங்க யார், ஓபிஎஸ் ஐயா, அப்புறம் அந்த டிடிவி தினகரன், இவங்கெல்லாம் அதிமுகவில் இருந்தவங்க தான். ஓபிஎஸ் ஐயா தான் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அதிமுக கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே கட்சியில் அந்த அம்மாவுக்கு அடுத்து செல்வாக்காக இருந்தவர். ஆனால் கட்சியை விட்டு இவங்க நீக்கப்பட்டதுனால இப்போ கடந்த நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் அவங்க பாஜக தலைமையில் போய் இணைஞ்சாங்க. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கார், அந்த கட்சியில் போய் இணைஞ்சாங்க. பாஜகவில் இணைஞ்சு இப்போ பார்த்தோம்னா, ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் ஐயா 2வது இடத்தை பிடிச்சிருக்கார். திமுக அடுத்து நல்ல வாக்குகள் பெற்றிருக்கிறார். சுயேட்சை சின்னத்தினாலும் நல்ல வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதே ரெட்டலையில் நின்றுருந்தார்னா அவர் வெற்றி பெற்றிருப்பார். அதே மாதிரி டிடிவி தேனி தொகுதியில் நின்றார், அவரும் 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இந்த 2 தொகுதியிலுமே பார்த்தோம்னா அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட் போயிருக்கு. ஆனால் பார்த்தோம்னா, இப்போ மோடிக்கு வாழ்த்து சொல்ல போன இடத்துல ஓபிஎஸ் ஐயா பூங்கொத்து வாங்கிட்டு அவருக்கு கை கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஸோ எதுக்காக நீங்கள் போய் இப்படி பாஜகவில் போய் இணைஞ்சிங்க? உங்களுக்கு அந்தளவுக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் இல்லைன்றனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதிமுக ஃபஸ்ட்டு ஒன்றிணைக்கணும். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஐயா, அப்புறம் அந்த இபிஎஸ் எல்லோரும் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து கட்சியை ஒன்றிணைங்க. சசிகலா அம்மாவையும் சேர்த்துக்கிட்டு ஒன்றிணைங்க. குறிப்பாக ஓபிஎஸ் ஐயா கட்சிக்குள்ளே இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி அதிமுக 8 தொகுதியில் டெபாசிட் போச்சுன்றாங்க. 3வது இடம் 4வது இடத்துக்குலாம் போயிருக்குன்றாங்க. நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குன்றாங்க. ஆனால் போய் ஒரு தமிழக கட்சி போய் பாஜகவோட இணைகிறீங்க. அதிமுக இணைஞ்சு என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல தமிழக கட்சி ஓபிஎஸ் ஐயா தான் சொல்கிறேன். ஓபிஎஸ் ஐயாவும் டிடியும் பாஜகவில் போய் இணைஞ்சிருக்கீங்க. அதிமுக இணையலை, பாஜகவில் போய் இணைஞ்சிருக்கீங்க. அதிமுக வாக்குகளை பிரிச்சிருக்கீங்க. பிரித்து பாஜக நிறையா தொகுதியில் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணமே ஓபிஎஸ் ஐயாவும் அந்த டிடியோட 5% ஓட்டு தான். டிடி தினகரனோட 5% ஓட்டு தான். அப்போ ஓபிஎஸ் ஐயா முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. வாக்கு வங்கியில் பாஜகவுக்கு பெற்று தந்திருக்காரு. அதிமுகவோட வாக்கில் பிரித்ததில் முக்கிய பங்கு ஓபிஎஸ், டிடிவி தினகரனுக்கு உண்டு. ஆனால் அவங்க அந்த மோடிக்கு வாழ்த்து சொல்ல போன இடத்துல பூங்கொத்து கொடுத்த இடத்துல அதை வாங்கிட்டு அவங்க கை கொடுக்கல, ஒன்றும் பண்ணல, பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ உடனே நீங்கள்லாம் அந்த கூட்டணி விட்டு வெளியேறி அதிமுகவை ஒன்றிணைச்சு அதிமுக வாக்கு வங்கி ஒரு 30%, 33% அம்மா காலத்தில் இந்த மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த காணொலி வழியாக போய் பாஜகவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி பாஜகவை நீங்கள் 2வது இடத்துக்கு சில தொகுதியில் கொண்டு வந்திருக்கீங்க. வாக்கு சதவீதம் 12% அவங்க வாங்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கட்சி எதுக்கு நீங்கள் போய் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்றேன். அதிமுகவை ஒன்றிணைத்து தமிழக மக்களுக்கு நலனுக்கு, தமிழக மக்கள் நலனுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. அதிமுகவை பலப்படுத்துங்கள் அப்படின்னு ஓபிஎஸ் ஐயாவுக்கு இந்த வீடியோ வழியாக ஒரு மெசேஜ் சொல்கிறேன். அது ஓபிஎஸ் தலைமையில் தான் அதிமுக இணையணும். இல்லைனா 3 பேர் இருக்கீங்கன்னா 3 பேரும் பதவிகளை பிரித்து கொண்டு ஓபிஎஸ், டிடி தினகரன், இபிஎஸ் எல்லோரும் சேர்ந்து சசிகலாவையும் இணைத்து கொண்டு கட்சியை நீங்கள் பலப்படுத்துனீங்கன்னா அதிமுக 2026 எலெக்ஷனில் நல்ல ஒரு நிலைமை அடையும். நல்ல வாக்கு சதவீதம் 30% வரைக்கும் வரும். நல்ல ஒரு கௌரவமான வெற்றியை பெறலாம் தேர்தலில். பார்த்திங்கன்னா பாஜகவில் போய் நீங்கள் இணைகிறதுனால என்ன ஆகும்னா, பாஜக கட்சி தான் வளரும். அதனால் அதிமுக தலைவர்கள் சற்று சிந்தித்து பிஜேபிகிட்ட போய் நீங்கள் நிற்காதீங்க, உங்கள் கட்சியை வலுப்படுத்துங்க. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் நீங்கள் போய் கட்சியை வலுப்படுத்துங்கள். இபிஎஸும் சற்று சிந்தியுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.